ஆஸ்திரேலியால படிக்கணும் அப்படிங்கறது உங்களோட மிகப்பெரிய கனவா? இல்ல ஆஸ்திரேலியால படிக்கிறதுக்காக கனவு காண்றவங்கள உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட் விசா 2025 கான காம்ப்ரிஹென்சிவ் கைடா இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கலாம். நான் ஆஸ்திரேலியால இருக்கேன். என்னோட மத்த வீடியோஸ்ல ஆஸ்திரேலியா விசாஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்றேன். ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட் விசால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த விசாவோட சப் கிளாஸ் 500. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியால ஃபுல் டைம் படிக்கிறதுக்கான விசா இது. இந்த விசா அப் டு 5 years வரைக்கும் வேலிடா இருக்கும். ஆல்சோ டிபெண்டிங் ஆன் யுவர் கோர்ஸ் லென்த். இந்த விசால உங்களுக்கு ஒர்க் ரைட்ஸும் இருக்கு. 48 hours per fortnight நீங்க லீகலா ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு வீக்குக்கு 24 hours நீங்க ஒர்க் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் 2 days a week இல்லைனா 3 days a week 4 days a week அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அப்ப மீதி நாட்கள் உங்களால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து CRICOSல ரெஜிஸ்டர் ஆன ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க என்ரோல்மெண்ட் வாங்கியிருக்கணும். அதுக்கான COE நீங்க தயார் பண்ணிக்கணும். COEனா கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட். CRICOSல ரெஜிஸ்டர் ஆன ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. IELTS மாதிரி ஒரு எக்ஸாம்ல 6க்கு மேல ஸ்கோர் இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஈச் பேண்ட் ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங்னு டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் இருக்கு IELTSல. அந்த எல்லாத்துலயுமே நீங்க 5.5 and above வாங்கியிருக்கணும். அடுத்தது ஃபைனான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். உங்களோட கோர்ஸோட டியூஷன் ஃபீஸ், இங்க டிராவல் பண்ணி வரதுக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸ், இங்க வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இனஃபான ஃபண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். இதை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டாகணும். ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பான்சர்ஷிப் இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு. இது ரொம்ப டீட்டெயிலான டாபிக். ஸோ இதுக்காக நான் செப்பரேட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது இது ரொம்ப மேண்டேட்ரி. OSHC அப்படின்னு சொல்றாங்க, ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் ஹெல்த் கவர். உங்களோட கம்ப்ளீட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேக்கு இது உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது ஜெனிவன் டெம்பரரி என்ட்ரன்ட் ரெக்வயர்மெண்ட், GTE ரெக்வயர்மெண்ட்னு சொல்றாங்க. அதாவது நீங்க டெம்பரரியா படிக்க மட்டும்தான் இந்த ஊருக்கு வரீங்க அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டி இருக்கும். ஜெனிவன் டெம்பரரி என்ட்ரன்ட் ரெக்வயர்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த விசா ஃபேமிலிக்கும் அப்ளை பண்ண முடியும். பிரைமரி அப்ளிகண்ட்டுக்கு $1,600 காஸ்ட் ஆகும். ஃபேமிலியில் இருக்க மற்றவங்களுக்கும் காஸ்ட் ஆகும். ஃபேமிலியாக அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விசாவை நீங்கள் உங்களாலேயே அப்ளை பண்ண முடியும். பட் ஹெல்ப் வேணும்னா ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட்ஸானு பார்த்துட்டு ஹெல்ப் வாங்கிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கெட்டிங் அன் அட்மிஷன், அப்புறம் COE. ரெண்டாவது நெசசரி டாக்குமெண்ட்ஸ். நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். உங்களோட பாஸ்போர்ட், ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ், அகடமிக் ரெக்கார்ட்ஸ், வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் இஃப் நீடட், இங்கிலீஷ் டெஸ்ட் ஸ்கோர்ஸ், ஃபைனான்ஷியல் ப்ரூஃப்ஸ், OSHC, GTE, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் IMI அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாலாவது, IMI அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு விசா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பயோமெட்ரிக்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரெக்வயர்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விசா டெசிஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் நடுவில் கிராஸ் எக்ஸாமின் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைனா இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா திருப்பி அந்த விசா டெசிஷன் உங்களுக்கு லேட் ஆகிட்டே போகும். திரும்பி அவங்க கேள்வி கேட்பாங்க, அது நீங்கள் பார்த்து அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். அந்த மாதிரி இதில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்ம் அப்லோட் பண்ணலாம். இதில் நிறைய பாலிசி அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஃபைனான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு 1 yearக்கு மினிமம் $29,710 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசா ப்ராசஸிங்கில் ப்ரையாரிட்டி 1, 2 அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு மினிஸ்ட்ரியல் டைரக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரையாரிட்டி 1 and 2 பற்றி உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அது தேவைன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். பட் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது கோஸ்ட் காலேஜஸ். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த விசா சிஸ்டமை சில காலேஜஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க முன்னாடி. அதனால அவங்கள எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சில கோஸ்ட் காலேஜஸ் கிட்ட நீங்கள் ஏமாந்துடாமல் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் வெரிஃபை CRICOSல அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி CRICOSல ரெஜிஸ்டர் ஆன காலேஜில் தான் நீங்கள் என்ரோல்மெண்ட் வாங்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஸ்ட்ராங் GTE ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, உங்களோட கரியர் பிளான் என்ன, எதனால இங்கே வந்து ஒன்லி படிக்கிறதுக்காக தான் வரீங்க அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டிகுலேட் பண்ண தெரியும். அடுத்தது ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அதை வெரிஃபை பண்ணும்போதோ இல்லைனா நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது பிட்வீன் த டாக்குமெண்ட்ஸ்லையோ எந்த விதமான குவெஸ்டினும் ரைஸ் பண்ண முடியாத மாதிரி டிரான்ஸ்பரண்டாக டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க.
படிப்புன்றது ரொம்ப முக்கியம். என்ன படிக்க போறீங்க? எங்க படிக்க போறீங்க? உங்க ஃபியூச்சர் என்ன? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். யாரோ சொன்னத கேட்டுட்டு தயவு செஞ்சு உங்களோட ஃபியூச்சர நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இப்ப நான் என்னென்னலாம் சொன்னேனோ, எங்கிருந்தெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறதையும், எந்தெந்த வெப்சைட்ஸ நீங்க ரெஃபர் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட்ட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வெளிநாட்ல போய் செலவு பண்ணி ஒரு படிப்ப படிக்கணுன்ற டெசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது உங்கள மட்டும் இல்ல, உங்களோட ஃபேமிலியவும் அஃபெக்ட் பண்ணும். அப்படியாப்பட்ட டெசிஷன் எடுக்க போற நீங்க, கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 வாரமாவது ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. எந்த ஊருக்கு நீங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஊர்ல இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி அடி ஆழம் வரைக்கும் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டியூ டெலிஜென்ஸ் பண்ணி, இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு, இல்லன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னா, இந்த வீடியோல கமெண்ட்டா போடுங்க. எனக்கு இம்மீடியட்டா தெரியலனா கூட, கண்டிப்பா நான் ரிசர்ச் பண்ணியோ, இல்ல யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோ, நான் உங்களுக்கான ஆன்ஸர குடுக்குறேன். நீங்க என்ன ட்ரீம் பண்றீங்களோ, அதுவா தான் நீங்க ஆவீங்க. அந்த ட்ரீமுக்கு தேவையான உழைப்ப குடுக்க தயாரா இருங்க. இந்த சீரிஸ்ல மத்த விசா டைப்ஸ் பத்தியும் பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒன்ன பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பத்தி வீடியோவா உங்களுக்கு போடுறேன்.